ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர் நானோ சயின்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்டெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து 60% மேலே மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 18,000 சம்பளம் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரவரி ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 30 வயதுக்குள்ளே உள்ளவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 21க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியலாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும். போஸ்டலில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, த ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏசி டெக் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, 6,25,000 அப்படிங்கிறது தான் வந்து அந்த அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் அனுப்பணும். அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ஆர் ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீங்கள் வந்து சொந்த செலவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேட் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வியூ வந்து அவங்க வந்து கேண்டிடேட்டுக்கு இமெயில் மூலியமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமெயில் இது ரெகுலராக செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு வரும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த பொசிஷன் வந்து டெம்பரவரி தான். ஸோ வந்து எவ்ரி இயர் வந்து ரினியூ பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து இமீடியட்டாக வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அவங்க இமெயில் மூலியமாக அல்லது மொபைல் மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கிளியராக எழுதிக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸில் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை 1 by 1 எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் எதுவும் பப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து இதில் 1 by 1 நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸ் அண்ட் டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு
டேட் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும். முன்னாடியே சொன்னது மாதிரி போஸ்டல் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 21. போஸ்டல் அனுப்புறதுக்கான அட்ரஸும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் அனுப்பணும். ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, மீண்டும் நாளை வேறொரு நல்ல நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.